மீன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறார். 3ஆம் இடம் சொல்லும் போது உபஜய ஸ்தானாதிபதி, மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான், கர்மஸ்தானாதிபதியும் கூட அந்த குரு பகவான் மீனராசி அன்பர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உபஜய ஸ்தானத்துல வக்ரகதி அடைகிறார். இது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே விறுவிறுப்பாக ஒரு சுறுசுறுப்பாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு மந்த நிலை என்றது ஒரு இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே சமயத்துல உங்களுடைய சிந்தனை ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்காது. ஏன்னா மீன ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால, அதாவது எதுல எடுத்தாலும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. தொழில் 2-3 தொழில் பண்றீங்கன்னா அந்த 2-3 தொழிலையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஒரு கவனமின்மைனால உங்களுக்கு அதுல இருந்து ஒரு வருமானம் கூட இல்ல. சில ஒரு 4 மாதமா பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய இடத்துல 50,000 ரூபாய் கூட வராம இருக்குது. அந்த அளவிற்கு உங்களுடைய கவனமின்மையினால இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு வருமானமின்மை, போதுமானதாக ஒரு சிந்தனைகள் இல்லாதது, இப்படி எல்லாம் இருக்க ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க. இந்த வருமானமின்மைக்கெல்லாம் காரணம் யாரு, நீங்களா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு ராகு பகவான் தான். அவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனையில ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரல. அந்த சிந்தனையில நிறைய ஒரு பிரச்சனைகளை தான் கொடுக்குறாரு. எல்லா இடத்துலயும் தடைகள், தாமதங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு குளறுபடிகள், இது எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதனால உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தாரு. ஓரளவுக்கு ஒரு வருமானம்ன்றது வந்துட்டு இருந்தது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு. 3ஆம் இடத்துல போனதுக்கு அப்புறம் உங்களுடைய சிந்தனையே மாறிடுச்சு. நம்ம எங்கேயாவது இடமாற்றம் பண்ணா என்ன, நம்ம ஏதாவது வேற இடத்துல வேலைக்கு போனா என்ன, தொழில விட்டுட்டா என்ன, இப்படியான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமா இருந்தது. இந்த குரு வக்ரகதி அந்த 3ஆம் இடத்துல வக்ரகதியா இருந்ததுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும். உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி, அதாவது 10ஆம் இடத்திற்கு அதிபதி அந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு இடமாற்றங்கள்ன்றது ஒரு முக்கியமான ஒரு இதுவா இருக்கு. இந்த இடமாற்றத்தினால உங்களுக்கு வளர்ச்சிகள் காத்துட்டு இருக்குது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு. பொதுவாக மீனராசி என்பவர்கள் ரொம்ப நேர்மறையா இருப்பாங்க. அதாவது எதிர்மறை சிந்தனைகளே கிடையாது. ஏதாவது ஒரு தொழில் செஞ்சோம்னா நம்மளுக்கு இந்த தொழில் இப்படி நெகட்டிவா திங்க் பண்ணவே மாட்டாங்க. இது நம்மளுக்கு நல்ல வளர்ச்சியை தான் கொடுக்கும், நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் தான் நீங்க எதிர்பார்த்துதான் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தீங்க. ஆனா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிர்மாறாதான் எல்லாமே நடந்தது. உங்களுடைய உறவினர்கள் உங்களை ஏமாத்துறாங்க, யாரெல்லாம் நம்பினீங்களோ அவங்க எல்லாரும் ஏமாத்துறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அலுவலக ரீதியாக நிறைய ஏமாற்றங்கள். சில பெண்கள், மீனராசி பெண்கள் அலுவலகத்துல ஏமாற்றப்பட்டீங்க, சக ஊழியர்களிடம் ஏமாற்றப்பட்டீங்க. ஒரு சாதாரணமா நீங்க ஒரு குடும்ப சூழ்நிலையை பேச போக அவர் உங்களை தவறாக புரிந்து கொண்டு அந்த இடத்துல நீங்க ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகப்பட்டீங்க. இதனால குடும்பத்துல அவமானப்பட்டீங்க. இந்த மாதிரி கணவன் மனைவி பிரிவினை, விரிசல்கள், இந்த மாதிரி எல்லாம் யாரெல்லாம் நீங்க நம்புனீங்களோ மீனராசி அன்பர்கள் அவர்களாக ஏமாற்றப்பட்டவர்களாக தான் இருக்கிறீங்க. இதுல இருந்து என்னால விடுபட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக விடுபடக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த 4 மாதங்கள் குரு வக்ரகதி அடையும் போது. ஏன்னா சுய ராசி, உங்களுடைய ராசியே, உங்களுடைய ராசி நாதனே அவர் குரு பகவான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் அவர் வக்ரகதி அடைகிறார். அப்படி இருக்கும்போது உங்களுடைய தெளிவான சிந்தனைக்கு அவர் இப்போ உட்படுத்தப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு தருணத்திற்கு கொண்டு செல்ல போறாருன்னு தான் சொல்லணும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு. மீன ராசியில வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமின்மை காரணமாக நிறைய பேர் டெர்மினேட், அதாவது பனிஷ்மெண்ட், நிறைய ஒரு அவமானங்கள்லாம் சந்திச்சிருக்கீங்க கடந்த 4 மாத காலமாக. சில பேர் 1.5 வருஷத்துக்கு மேலாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் நீங்க தலையாட்டி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு உணர்ச்சிகளே இல்லாத ஒரு நபர்களாக தான் மீனராசி என்பவர்கள் அலுவலகத்துல வேலை பார்க்கறவங்க இருக்கிறாங்க. எவ்வளவோ அவமானங்களை சந்திச்சாச்சு, இது என்ன டெய்லி ஒரு அர்ச்சனை மாதிரி நம்மளுக்கு ஆயிப்போச்சு அப்படின்ற மாதிரிதான் நீங்க அந்த இடத்துல வேலை பார்க்க. உங்களுடைய தன்மான குறைவு அங்க ஏற்பட்டு இருக்கு. உங்களை தன்மானத்தை இழந்து நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் புதிய வேலை வாய்ப்பின் மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சிகள் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கு. ஏன்னா
பிப்ரவரி வரைக்கும் அவர் வக்ரகதி அடைகிறாரு. திரும்ப ஒரு 3 மாசத்துக்கு தான் இயல்பு நிலை. திரும்ப உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு ஆடம்பர வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்புள்ள ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் தான் இந்த வக்ரகதி அடைவதிலிருந்து இந்த மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மீனராசியில 3 நட்சத்திர அன்பர்கள் யார் யாரெல்லாம் பார்க்க போறோம். இதுல பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள், நீங்க இழந்த இழப்புகள் போதும், இதோட நிப்பாட்டிக்கோங்க. இதுக்கு மேல நீங்க இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால நீங்க இனிமேல் முதற்கொண்டு உங்களை நீங்களே நல்லா நம்பி உங்களுக்கு உண்டான ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு இந்த குரு அக்ரகதி அடையும் போது ஒரு நல்ல முயற்சிகளை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதுல சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு, அந்த சொத்தின் மூலமாக நிறைய ஒரு வருமானங்கள் வருவதற்குண்டான ஒரு சாதகமாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா மாச வாடகை வரணும் அப்படின்றதுக்காக சொத்து எல்லாம் வாங்குவாங்க. அதுல இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் நீங்க நினைச்ச மாதிரி அந்த சொத்துக்களை வாங்கி அதுல இருந்து மாத வருமானம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது எல்லாமே, அந்த முயற்சிகள் எல்லாமே சாதகமாக அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்புகள், பெண்களாக இருக்கிறீங்கன்னா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேர் குடும்ப சூழ்நிலையாக வேலைக்கு போகாம இருக்கிறீங்க பெண்கள் ரேவதி நட்சத்திரத்துல, அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு 4 மாதத்துல ஒரு சின்னதா ஒர்க், அதாவது வீட்டுல இருந்தே வேலை செய்யறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு சாதகமான, அதாவது சொல்றேனே இந்த மீனராசியில இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரத்துக்குமே பாத்தீங்கன்னா புது முயற்சிகள் எல்லாமே சாதகமாக ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. மீன ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல வளர்ச்சியை தரும். ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த பர்மனன்ட் விசான்றது கிடைக்க போகுது. யாரெல்லாம் கிரீன் கார்டுக்கு, ரெசிடென்ட்டுக்கு, பிஆருக்கு எல்லாத்துக்கும் வெயிட் பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். எல்லா முயற்சிகளும் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது மீனராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பலன்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் எப்ப வக்ரகதி அடைகிறாரு, என்னைக்கு வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா October 9, 2024 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுலேருந்து February 4, 2025 வரைக்கும் ஏறக்குறைய 3 மாதம் 26 நாள் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறதுனால பாருங்க, நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் இருக்குங்க. ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில மைனஸ் இருக்கு. அது பெரிய கெடுதல் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்ரலாகவே பாருங்க, இந்த குரு பகவான் நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஜென்ரலாக பாருங்க, இந்த குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இவங்கெல்லாம் வக்ரகதி அடைஞ்சாங்க அப்படின்னா பெருசாக நம்மளை கெடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை சுபர்கள் இவங்க வக்ரகதி அடையும் போதும் நம்மளுக்கு ஒரு சில படிப்பினையே தான் ஏற்படுத்துவாங்களே தவிர பெருசாக கெடுக்க மாட்டாங்க. கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேருக்கு பாருங்க, இதை பார்த்து முடிச்சிட்ட பின்னாடி நம்மளோட இண்டிவிஜுவலான ஹாரோஸ்கோப்பையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம். அதுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். ஏன்னா பெரும்பாலும் என்னோட நம்பர் பார்த்திங்கன்னா நாட் ரீச்சபிளில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஹாரோஸ்கோப்னோட ஒரு டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன், அதே மாதிரி இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி உங்களுக்கு பாதகமாக சாதகமாக அதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? வரிசையாக பாருங்க, நம்ம இந்த குரு பகவான் வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்காரு பார்த்தீங்களா? இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன ராசி. மீன ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னாங்க, நல்லா சம்பாதிக்கணும், ஃபேமிலியை நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கணும், நல்ல புத்திசாலிகள். ஏன்னா குருவனோட ஆதிக்கம் பெற்ற ராசி இல்லையா, தொழிலில் நல்ல கான்சென்ட்ரேட்டடாக இருப்பாங்க. நம்ம ஃபேமிலியை நல்லா அப்லிஃப்ட் பண்ணணும்,
குடும்பத்துக்காக உழைக்கணும், இப்படி நிறைய விஷயம் செய்வாங்க. ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா மீனராசி அப்பா இருந்தார் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒய்ஃப்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல சுகமாக சொகுசாக வாழலாம், எல்லாமே அவர் பார்த்துப்பார். அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. ஜென்ரலாகவே மீனராசி உங்கள் ராசிநாதன் தான் வந்து குரு பகவான். அவர் வந்து வக்ரம் அடைகிறாரே, அது வந்து குட்டா பேடா, அது வந்து நம்மளுக்கு ஏதாவது பெரிய பாதகத்தை ஏற்படுத்துமா, பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம். ஜென்ரலாக வந்து இந்த வக்ரம்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ ஒரு ஆள் வேலை செய்கிறது நார்மல், ஒரு ஆள் 8 ஆள் வேலை செஞ்சால் இதை தான் வந்து வக்ரம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க, இதை தான் வந்து பார்த்திங்கன்னா வக்ரம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி வந்து பாருங்கள், நீங்கள் 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. 7 நாட்டு சனி, அதாவது சனி பகவான் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கார். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ராகு வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ், நிறைய ஆசைகளை தூண்டி விட்டுறார். அதை பண்ணு, இதை பண்ணு, அதை செய், இதை செய், அதே மாதிரி நிறைய பயத்தையும் தூண்டி விட்டுறார். முக்கியமாக ஆசை, எது வந்தாலும் பத்தலை 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 அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ், சிலருக்கு பயம், நிறைய பயம், இனம் புரியாத பயம், ஏதோ ஒரு விட்டேத்தியான ஃபீலிங், எதையோ இழந்துட்ட மாதிரி இருக்குங்க, மனசு என்னவோ தெரியலைங்க, வலிக்குதுங்க, எப்படி நிறைய பேர் சொல்கிறீங்க. குரு பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கார், ஓகேங்களா. இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தில் இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கார். வக்ரம் அடையிறதுனால என்ன ஆகுனா, அவர் இருக்கிற ஸ்தானம் என்ன, இளைய சகோதர தைரியஸ்தானம் 3ஆம் பாவம். இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுனா, பயங்கரமாக திங்க் பண்ண வைப்பார். பயங்கரமாக திங்க் பண்ண வைப்பார்னா எப்படி, நம்மளை வந்து நிறைய யோசிக்க வைப்பார். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆகிருக்குங்க, புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து மீனராசி, ஒய்ஃபை பற்றி யோசிப்பார். இது நம்மளுக்கு செட் ஆகுமா, செட் ஆகாதா, தெரியாதனமாக நம்ம தலையில் கட்டிட்டாங்களோ, பெருசாக நம்மளுக்கு ஒத்து வருன்ற மாதிரி தோணலையே. திடீர்னு அந்த பிள்ளை நல்லா பழகுது, நல்ல பொண்ணு தான், பரவாயில்ல, ஓகே. திடீர்னு ஐயோ இல்லையே, சின்ன ஒரு விஷயம்னா கூட இல்லையே, இது வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம இந்த பிள்ளை கூட எப்படி வாழறது, இப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம். புரியுதுங்களா. ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, ஒரு ஃபோன் பண்ணுவீங்க, அவங்க வந்து ஏதோ பேசுகிறாங்க, நம்ம ஒரு ஆறுதலுக்கு ஃபோன் பண்ண இது ஒரு பஞ்சாயத்து பண்ணுது, இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, இது கூட பழகந்தே தப்பா, இதை வந்து நம்ம கல்யாணம் வரைக்கும் போகிறதா வேண்டாமா, இதை கல்யாணம் பண்ணிக்கினா வாழ்க்கை ஃபுல்லும் கஷ்டப்படுவோமா, இப்படின்ற மாதிரி நம்ம மைண்டை ஒவ்வொரு கசக்கி புழிவோம், ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள், ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், ஒரு கார் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கார் வாங்குறதுக்கான பிராப்தம்லாம் ரொம்ப கம்மி தான். இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் நல்ல கிரக நிலை இருக்குன்னா வாங்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ தேவையில்லாமல் வாங்கிட்டோமோ, இப்போ இதுக்கு காருக்கு வட்டி எதுக்கு தேவையில்லாமல், ஆல்ரெடி தான் நம்மக்கிட்ட ஒரு கார் இருக்கே, பந்தாக்காக வாங்கிட்டோமோ, வாங்கினது தப்போ அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம். ஸோ உங்களை குழப்பிட்டே இருப்பீங்க. லக்னத்தில், அதாவது ஜென்மத்தில் இருக்க ராகுபவன் ஆசையை தூண்டிகிட்டே இருப்பார். வாங்குவீங்க, கார் வாங்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், சும்மா ஒன்றும் இல்லைங்க. ஒரு ட்ரெஸ்ஸு போய் எடுப்பீங்க, ஒரு 5000 ரூபாயில் பட்டுப்போடு எடுக்கிறீங்க. இப்போ மீனராசி நீங்கள் லேடிஸ் அப்படிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5000 ரூபாயில் பட்டுப்போடு எடுப்பீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப ஆசையாக இருக்கும், வாங்கியே தீரணும்னு வாங்கிட்டு இருப்பீங்க. வாங்கின பின்னாடி ஒரு திருப்தி இருக்காது, ஐயோ நம்ம வாங்கி இருந்துருக்கூடாதோ, இந்த புடவை அவ்வளோ ஒர்த் இல்லையோ, இந்த புடவை சரியில்லையோ, இந்த புடவை நம்மளுக்கு நல்லா இல்லையோ, இப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் குரு பகவான் கொடுப்பாரு. ஸோ அந்த டவுட்டு, ஒத்தையா ரெட்டையாக பிடிக்கிறது, வேணுமா வேணாமான்றது, இந்த குழப்பத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுங்க அப்படின்னா மீனத்துக்கு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பாருங்கள், சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும். சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை, இப்போ பயங்கர தலைவலி ஜுரம் வந்துருச்சு வச்சுக்கோங்க, ஐயோ எனக்கு மூளைக்காய்ச்சல் வந்துருச்சோ, நான் செத்துவணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது. ஒரு சின்ன விஷயத்த பெருசாக பிரம்மாண்டமாக யோசிக்கிறது, பெருசாக அதுக்காக வருத்தப்படுறது, பெருசாக கவலைப்படுறது, உங்கள் நிம்மதியை நீங்களே குறைச்சிக்கிறது. நேரமும் காலமும் சரி இல்லை தான். பொதுவாகவே வந்து பாருங்கள், நாங்கள் மாத பயிற்சி பலன்லாம் சொல்லும்போது கூட இந்த மீனத்தை, கும்பத்தை, கடகத்தை பற்றிலாம் சொல்லும்போது எங்களோட எனர்ஜி வந்து கொஞ்சம் கம்மி ஆகுது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபேவராக இல்லை தான். பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து அன்வான்டாக நம்ம குழப்பிக்கிறது தானே. நீங்கள் தேவையில்லாமல் குழப்பிக்காதீங்க. ஜென்மத்தில் இருக்க ராகு அதெல்லாம் ஏற்படுத்துவார் தான். இப்போ நாங்கள்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறோம் இல்லைங்களா, நீங்கள் இப்படியெல்லாம் குழப்பிக்காதீங்க. நீங்கள் குழம்பாமல், பெருசாக வந்து யோசிக்காமல், எது நடக்குதோ அது நடக்கட்டும். ஜென்ரலாக வந்து பாருங்கள், நம்ம நிறைய யோசிச்சதுனால ஒரு விஷயத்த மாற்ற போகிறது இல்லை. யோசிக்காமல் விட்டால் ஒரு விஷயத்த மாற்ற முடியும்னா யோசிக்காமல் விட்டுடலாமே. நீங்கள் நிறைய யோசித்து ஒரு தீர்வு வரப்போகிறது இல்லை. யோசிக்காமல் தேமேன்னு இருக்கும், சிவனேன்னு இருக்கும், நடக்கிறது நடக்கட்டும், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். டூ யுவர் ஒர்க் அலோன். பகவத்கீதையில் வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பார், வேலையை மட்டும் செய், கடமையை மட்டும் செய், பலனை எதிர்பார்க்காது அப்படின்னு. அந்த மாதிரி கடமையை மட்டும் செஞ்சு பலனை எதிர்பார்க்குறது ரெண்டாவதுங்க. பெருசாக அதை பற்றி யோசிக்கல, நம்ம செஞ்ச கடமையை பற்றி யோசிக்கல அப்படின்னாலே மீனத்துக்கு பெருசாக பிரச்சனை கிடையாதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 7 நாட்டு சனி அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹனுமனை வழிபாடு பண்ணணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும்.
சிவபெருமான வழிபாடு பண்ணணும். இல்லை திருவண்ணாமலை கிரிவலம் போக முடியும் அப்படின்னா திருவண்ணாமலை கிரிவலம் போனீங்க அப்படின்னா பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். நலதமயந்தி சரிதம் பாராயணம் பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பிரீத்தி ஆவார். சனி பகவான் பிரீத்தியாயும் அவர் ஈஸ்வர பதவி பெற்றவர், நீதிமான, கெடுக்கணும்னா கெடுத்தே தீருவார், செய்ய மாட்டார், நல்லது செய்ய மாட்டார், எல்லாம் உண்மைதான். ஹானஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஒன்றுமே பண்ண மாட்டார். அவரை ஈஸியாக நம்ம ஓவர்டேக் பண்ணிக்கலாம். மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசை நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கினீங்க அப்படின்னா ரெமடியும் நான் சொல்லிட்டேன், ப்ராப்ளமும் சொல்லிட்டேன், அதுக்கான ரெமடியும் சொல்லிட்டேன். நான் சொன்ன மாதிரி அந்த ரெமடி, அதாவது மனசை அமைதியாக வைக்கிறது, தியானம் பழகுங்க, சிவன் கோயிலுக்கு போங்க, சோமவாரம் ஆனால் போய் ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுங்க. சோமவாரம்னா திங்கக்கிழமையானா போய் ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுங்க. இந்த ரெமடிஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாலே இந்த குரு வக்ர பயிற்சி பெருசாக பாதகம் கிடையாதுங்க, கடந்து போயிடும். வாழ்த்துக்கு. மீன ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சியினால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன, முன்னேற்றங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வக்ர நிலையில் அமர்கிறார். அப்போ கொடுத்த பணங்கள் ஏதேனும் வெளியே யார்ட்டி பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் கட்டாயமாக உங்களுக்கு தேடி வரும் என்பது நிதர்சனமான உண்மை. யாருக்காக பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராதுங்கிறதும் உண்மை. ஏன்னா இப்போ குரு வக்கரமாயிருக்காரு. அப்போ குரு வக்கரமான நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, யாருக்காக பணம் கடனாக கேட்டாங்க கொடுத்தீங்கன்னா அந்த பணம் கொடுத்த பணம் குரு வக்கர பயிற்சி முடிஞ்ச பிறகு தான் வருமா வராதான்னு உங்கள் சுய ஜாதத்தை செக் பண்ண தான் தெரியும். ஸோ அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது, கடனாக பணம் கொடுக்கக்கூடாது, கைமாத்தா கடன் கொடுக்கக்கூடாது. பணத்தை கைமாத்தா கொடுத்தேன் கடனாக கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை இந்த குரு வக்ர பயிற்சி நிவர்த்தி ஆகுதுன்னு வாங்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே போல் வாக்கு கொடுக்கறது, யாருக்காச்சும் போய் வாண்டடாக போய் நான் செஞ்சு கொடுக்கேன், என்னால் முடியும், நீ கவலைப்படாங்க, உங்கள் பிரச்சனை நான் முடிச்சு கொடுக்கேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கக்கூடாது. இந்த 2 விஷயத்தை கட்டாயமாக, அதாவது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது தான் 2ஆம் பாவம். இப்போ அந்த 2ஆம் பாவத்தில் குரு பகவான் உங்கள் ராசியின் அதிபதி, லக்னாதிபதியாக கூட எடுத்துக்கோங்க, அவர் வக்ரம் அடைஞ்சிட்டான்னா அப்போ நீங்கள் அந்த இடத்துல கவனம் செலுத்தணுங்கிறது உண்மை. ஏற்கனவே நீங்கள் சில விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க, அதில் ஏதாவது தடைகள் இருக்குன்னா அந்த தடையை குரு பகவான் விலக்கி கொடுப்பார். ஒரு வேலையில் இடமாற்றம் வேணும்னு காத்துக்கிட்டே இருக்கீங்க, ஐயா இந்த ஊரை விட்டு போயிடணும், எப்படியாச்சும் வேறு இடமாற்றம் கிடச்சிடணும், நானும் முயற்சி எடுக்கேன் கிடைக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லி காத்துக்கிருந்தீங்கன்னா கட்டாயமாக இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு வேலை இடமாற்றம் செய்வதற்கான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி வேலை இடமாற்றம் வேண்டாம், இருக்கிற இடத்துலேயே வேலை பார்க்க நினச்சிங்கன்னா சில வழிபாடுகளை பின்பற்றணும். அப்படி நினைக்கிற நேயர்கள் கட்டாயமாக கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அதற்கான வழிபாடு முறைகளை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வேலை இடமாற்றம் வேணும்னு காத்திருக்கவங்களுக்கு குரு பகவான் வக்ர பயிற்சி மூலமாக வேலையை இடமாற்றம் கொடுப்பதற்கான காலகட்டமாக இருக்க போகுது. அதே போல் நீங்கள் பணிபுரியும் இடங்களில் தேவையில்லாத சின்ன சின்ன சச்சரவுகள், சின்ன சின்ன சண்டைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் உங்களுடைய பணியில், உங்களுடைய வேலையில் நீங்கள் கட்டாயமாக நிதானமாக பொறுமையாக செஞ்சிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிடுவீங்க. அதே போல் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடணும்னு சொல்லி கையெழுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கையெழுத்துக்கான தொகையை நீங்கள் செலுத்தக்கூடிய காலகட்டமாக வந்துடும். ஸோ ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, யாருக்கு வாக்கு கொடுக்கக்கூடாது, மற்றவங்க குடும்ப விஷயங்களை தலையிடக்கூடாது. சரியா? அதுக்கடுத்தபடி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாருக்கும் அதிகமாக கொடுத்து உதவிடக்கூடாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா இந்த குரு வக்ர பயிற்சியானது உங்களுக்கு உறுதியாக மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். திருமண தடைகளை விலக்கி திருமணம் முடித்து வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அண்ணன் தம்பி உறவுகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கனவு மனைவி ஒற்றுமையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்காதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாக கனவு மனைவி ஒற்றுமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. நீங்களே உட்காந்து பேசுனீங்கன்னா மற்றவங்க அந்த குடும்ப விஷயத்தை தலையிடாமல் நீங்கள் அதை சரியான முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல் பார்த்திங்கன்னா புதியதாக தொழில் தொடங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதிக முதலீடு செஞ்சு தொழில் தொடங்காமல் கமிஷன் அடிப்படையில் தொழில் செஞ்சீங்கன்னா கட்டாயமாக நல்ல ஒரு யோகம் உண்டு. ரியல் எஸ்டேட் பார்க்கும் நமது மீனராசி அன்பர்களுக்கு உறுதியாக ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு, வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. கமிஷன் அடிப்படையில் செய்கிற எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாக இந்த கிரகங்கள் குரு வக்ர பயிற்சி மூலமாக அப்படியே ஃபுல் ரிசல்ட் எடுத்து கொடுக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த குரு வக்ர பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மீனராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு கட்டாயமாக பின்பற்றணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு வக்ர பயிற்சி காலங்களில் மதுரையில் உள்ள கள்ளழகர் வழிபாடு, மதுரை பெரியாருக்கு எதிர்த்தாப்புல வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நீங்கள் தொடர்ந்து வழிபாடு முறைகளை பின்பற்றிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. சாமி பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவில் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க. நீங்கள் அப்படி வழிபாடு செய்யும்போது இந்த குரு வக்ர பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற தடைகளை விலக்கி நீங்கள் உறுதியாக வெற்றி காண்பீர்கள் என்பது உண்மை. அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, இதோ உங்களுக்கான ஒரு அற்புதமான காலம். இந்த வாசல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் அவர் அந்த ஜக்கமா பூஜை பண்ணக்கூடிய வருவாங்க, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு. அதை போல மிகுந்த துன்பத்தில், சிரமத்தில், ஆரோக்கிய குறைவில், நல்லா இருந்த உடம்பு இப்படி வீணா போச்சு சாமி, நல்லா இருந்த குடும்பம் இப்படி கெட்டு போச்சு சாமி, ஆனால் ஒரு நல்ல வளர்ச்சின்னு போனோன்னு அப்படியே அமுங்கி போய் கிடக்குதுங்க சாமி. ஒரு காலத்தில் நாங்களாம் சூப்பராக இருந்தவங்க, அவங்க அப்பா இருந்தவர்களும் கொடி கட்டி பிறந்தவங்க, அவங்க அப்பா போனார் எல்லாம் போச்சு. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சிறப்பான முறையில் இருந்துவிட்டு இப்போ சிரமத்தில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களே, அற்புதமான ஒரு கால நேரம். குருவுடைய வக்ரம், குரு இடம் மாறல, பெயர்ச்சி அடையல, அந்த குரு உங்களுடைய ராசிநாதனாக அமைகிறார். உங்க ராசிநாதனாக வரக்கூடிய குரு பகவான் இடமாற்றம் அல்ல, வக்ரகதி அடைகிறார். 3ஆம் இடத்துல இருக்காருங்க. பொதுவா அந்த 3, 7, 11 இதெல்லாம் சிறப்பு இல்லை, அல்லது 3, 6, 8, 12 இதுவும் சிறப்பு இல்லை. அப்போ இந்த 3, 6, 8, 12 இதெல்லாம் அசுபஸ்தானங்களாக, இது ஒரு கேந்திரம், இது ஒரு மறைவு ஸ்தானமாக கருதப்படுகிறது. அப்படி உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ரிஷப ராசியில் 3ஆம் பாவத்தில் இருந்து வருகிறார். நான் சொன்ன அந்த தேதியிலிருந்து அவர் வக்ரகதி அடைகிறார். இதனால் மீனராசிக்கு கண்டிப்பாக நன்மை நடைபெறும், பல மடங்கு நன்மை நடைபெறப் போகிறது. ரொம்ப நாளாக, நீண்ட நாட்களாக நமக்கு ஏதேனும் ஒரு நன்மை நடக்குமா, இந்த காலம் எப்போ மாறும், இந்த கால சூழ்நிலை எப்பொழுது மாறும் என்று காத்திருக்கக்கூடிய எனதருமை மீனராசி என்பர்களே, உங்க கஷ்டம் என்னன்னு தெரியும். ஒரு நாளும் ஏன்னா அந்த அளவுக்கு முடிஞ்ச வரை மீனராசி, இந்த புரட்டாதி மீனம் மட்டும்தான் கொஞ்சம் மோசம்னா கொஞ்சம் சுயநலமா இருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. உத்திரட்டாதி சமாளிக்க முடியாது, ரேவதி ஃப்ளெக்சிபிளாக போயிடும். போராட்டாதையும் நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை, சுயநலமாக இருப்பாங்க, எதுவாக இருந்தாலும் எனக்கு போக உனக்கு, அவ்வளோதான். அது அவங்க கமிட்மெண்ட்டு. உத்திரட்டாதி டாமினேஷன் அதிகமாக இருக்கும், அடித்து தூள் கிளப்புவாங்க, அடக்கி ஆளுவாங்க, 100 பேர் வந்தாலும் வாயிலே விரட்டி விட்டுருவாங்க. ரேவதி என்ன மாதிரி அது ஏமாந்து நிற்கும். அப்போது பொதுவாகவே நியாய தர்மம் அதிகம் பார்க்கக்கூடிய, ஏற்ற இறக்கம் அதிகம் பார்க்கக்கூடிய, தர்ம சிந்தனையுடைய மீனராசி நேயர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ரம் நிச்சயமாக அளவு கடந்த அளவில் மீனராசிக்கு நன்மையை செய்கிறது. ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படி வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுங்க, நல்ல காலம். அதுதான் சொன்னாங்க நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு. ஏன்னா இந்த மீனராசி என்பவர்கள் தொழில் ஆரம்பிக்கிறேன், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு கையில் இருந்த காசு, பக்கத்து வீட்டில் இருந்த காசு, ஏற்று வீட்டில் இருந்த காசு எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் அந்த பிஸ்னஸில் போட்டுட்டு, அதுவும் ஒன்றும் டெவலப் பண்ண முடியாமல், அதுவும் ஒன்றும் சரியாக கை கொடுக்காம, திரும்பவும் வேலைக்கு போயிட்டு இங்கேருந்து சம்பளத்தை வாங்கி அந்த கடனை அடைச்சிட்டு, இதெல்லாம் ஒரு குட்டி கலாடாவே பண்ணிட்டு இருப்பாங்க. சொல்கிற பேச்சை கேட்கறது கிடையாது. நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், என் மருமகன் வந்து காரை வாங்கி தர சொல்லி, எங்கள் வீட்டுக்காரர் கார் கேட்குறாரு சாமி, வாங்கியே கொடுக்காதம்மா, ஆட்டோ ஓட்ட சொல்லு அப்படின்னு.
வானா டூ வீலர் வாங்கி கொடுத்து சுகிக்கு போக சொல்லுமா, அதை கூட 20,000 ரூபா சம்பாதிச்சிடலாம், கார் வாங்கி கொடுக்காது. நிறைய இடங்களில் நான் சொல்வது உண்டு. அப்போ மீனராசி என்பர்கள் அந்த மாதிரி சிறு சிறு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருந்து பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு கம்பெனி, ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு பெரிய மல்டி லெவல், புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், யாரும் பண்ணாததான் நம்ம பண்ணணும், ஒரு தனி பேட்டர்ன் இருக்கணும், அதுக்கு தனி ஒரு ஏதேனும் ஒரு இமேஜஸ் அதுக்கு இருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நிறைய சிந்திச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ்டில் இருக்கக்கூடிய மீன ராசி என்பர்களே, மீண்டும் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவதற்கு இதோ ஒரு அற்புதமான காலம். இந்த குரு பகவானுடைய வக்ர காலம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிக்கான காலமாக அமைகிறது. கவலை வேண்டாம். நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்டரியாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், கடைகள் வச்சு நடத்த சின்ன சின்ன கடைகளாக வச்சு நடத்தக்கூடியவங்களா, ஷோரூம்ஸாக இருக்கலாம், மளிகை கடைகளாக இருக்கலாம், மல்டிபிள் ஷாப்ஸ், ஓகேவா, அதுபோல் மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், உள்நாடு வெளிநாடு, அதே போல் ஏஜென்சியாக இருக்கலாம், ஏஜென்ட்டாக இருக்கலாம், கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், பணங்காசு குடுக்கல் வாங்கலாம் அந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், ஸ்கூலு, காலேஜஸ், டியூஷன் சென்டர்ஸு, பிளே ஸ்கூல்ஸ், இதெல்லாம் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், அல்லது ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸு, பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், விவசாயிகள், உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், விவசாயம் பண்ணக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட்லேயே கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அல்லது ப்ரமோட்டராக இருக்கலாம், லேண்ட் ப்ரமோட்டராக இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, பில்டர்ஸு, டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள், குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. க்ரஷர்லாம் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் வந்து கை மாற்றுறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. யாராவது வந்தால் நான் கை மாற்றி விட்டு போயிடுவேன் சாமி, அதான் எடுத்து நடத்திட்டோம். குவாரிகள் கை மாற்றுறதுக்காக உட்காந்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, எனி பிஸ்னஸ், எந்த இடத்துல எந்த நாட்டில் இருந்தாலும் சரிதான், கம்பெனியா இருக்கலாம். ஸோ தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே தொழில் பிஸ்னஸ் வந்து சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் ஒரு நல்லது நடக்க போகுது மீனராசி அன்பர்களே. இது நாள் வரலாம் நல்லா இல்லை, நாளைக்கு எப்படி சாமி நல்லா ஆகிடும், இதுதான் நீங்கள் யோசிக்கணும் இல்லையா. நான் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன், ஆனால் இன்னொரு நல்லா இல்லை, நான் பண்ணாத முயற்சி இல்லை, எடுக்காத முயற்சிகள் இல்லை, செயல்படாத விஷயங்கள் இல்லை, பார்க்காத ஆள் இல்லை, இதில் நடக்காதது குரு வக்ரமாறர். ஓகே, நான் ஒத்துக்கிறேன், எப்படி நல்லது நடந்துடும்? அப்போ தான் நீங்கள் அங்கே தான் நீங்கள் யோசிக்கணும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதை கொண்டு ஒரு இடதோஷமாக இருக்கலாம், ஒரு செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், இல்லை கர்ம வினை தோஷமாக இருக்கலாம், கால நேரமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று உங்களை தரன்னு பிடிச்சி கீழே இழுத்து வந்து விட்டுருக்கோம். அது எதுன்னு பார்க்கணும். இந்த பூமியா, நேரங்காலமா, ஜாதகமா, கிரகமா, செய்வினியா, எதிரியா, சூழ்ச்சியா, அரசியலா, ஏதோ ஒன்று உங்க தரன்னு பிடிச்சி கீழே கொண்டு வந்து விட்டுருக்கோம். அதை பிடிச்சி அதை சரி பண்ணி திரும்பவும் நீங்கள் மேலே வரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த குரு வக்ர காலம் அமைகிறது. கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்கள். அப்போ இதெல்லாம் இந்த முறைப்படி நம்ம தெரிஞ்சு அதை பார்த்து சரி பண்ணாதான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். புரியுதுங்களா? இதுதான் இந்த ஜோதிட ரகசியம். இப்படி தான் நம்ம ஜோதிடம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும். இந்த முறையில் பார்த்து அதுக்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நன்மை நிச்சயம் நடக்கும் மீனராசி அன்பர்களே. அதே போலத்தான் உத்தியோகம், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே சிறப்பானதாக இருக்கும். முதல்ல வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட். அப்புறம் வேலையில இருக்கிறவங்களை நம்ம காப்பாற்றலாம். எனக்கு வேலை போயிடுச்சு சாமி, இப்பதான் போச்சு, இல்லை நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க, நான் அக்டோபர் 30 வரலும் போகலாம் சாமி, நவம்பர் மாதத்துல எனக்கு வேலை வேணும். புரியுதா? லைவ்ல இருந்துட்டு இருப்பாங்க, நோட்டீஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க.
அப்போ எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு, வேலை கிடைக்குமா, ஏன் வேலை போச்சுன்னு பார்க்கணும். நாம திரும்ப வேலை கிடைக்குமான்னு பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யணுன்றதை பார்க்கணும். இதெல்லாம் அறிந்து செய்வீர்களேயானால் வேலை கிடைக்கும், கவலை வேண்டாம். அதான் அந்த இடமாற்றம்னு நான் சொன்னேன். அப்ப வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும். மீனராசி என்பர்களே, அதே போல இடமாற்றங்கள் உண்டு நிறைய மீனராசி என்பர்களுக்கு. அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும், பிரைவேட் ஜாபாக இருந்தாலும், உள்நாடாக இருந்தாலும், வெளிநாடாக இருந்தாலும் வேலையில் இடமாற்றங்கள் உண்டு. அதே போல வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் ஹையர் ஆஃபீஸர் என்கிட்ட பேசல, என் பாஸ் என்கிட்ட பேசல, டீம் லீடர் சரியா இல்லை, சம்திங் நீங்கள் என்ன வேணும்னாலும் காரணம் சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும். மீனராசி அன்பர்களே, வேலையில் சிறந்து விளங்குவீர்கள். அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமே, ஆனால் நிச்சயமா உங்கள் பிறப்பு ஜாதகத்துக்குள்ள தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கு என்னவோ அது பூஜைகளை செய்து சரி பண்ணிக்கலாம். அதே போலத்தான் குடும்பம், மகிழ்ச்சி. குடும்பத்தை பொறுத்தவரையில குடும்பத்துல மகிழ்ச்சி மேலோங்கும். மெயினா ஆரோக்கியம் அதிகரிக்கும். நிறைய மனசுல பயம் இருக்கும், தேவையில்லாத மன பயங்கள் இருக்கும், மனசுல குழப்பங்கள் இருக்கும். அப்ப மன பயம் இருக்குமே, ஆனால் எனதருமை மீனராசி என்பர்களே, மனசுல பயம் விலகும். அப்ப உரிய தெய்வ தேவதை வழிபாடு கை கொடுக்கும். அதே போல வீட்டுல திருமணங்கள், நிச்சயதார்த்தம், திருமணம், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், அல்லது இன்னும் பல மங்கள விசேஷங்கள் குடும்பத்துல நடக்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது கணவன் மனைவியா இருக்கலாம், நியூ கப்புள்ஸா இருக்கலாம், அல்லது வெளியில பழகக்கூடியவங்களாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். மீனராசி என்பர்களே, கேட்கறதுக்கு உங்களுக்கு பொறுமை வேண்டும். ஸோ உங்களுக்கு என்ன கேள்வி, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன நடக்கணும், இவ்வளவுதான் விஷயம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.